பாபா எனக்கு அனைத்து குணங்களையும் விளக்கி இந்த அனைத்து குணங்களும் பிரபுவும் பிரசாதம். நான் உண்மையில் வேற வருஷம் எப்படி தூய்மையான உணவை உட்கொள்கிறோம். அது செங்கல் பண்ற ஒரு ஆத்மாவின் குணத்தை கிரகிக்கக்கூடிய ஆத்மா ஒரு உண்மையான வைஷ்ணவன் ஆவர் என்பது ஒவ்வொரு ஆத்மாவுடன் அப்பாவை அறிந்து கொள்வதற்கான பலன்கள் அப்பாவுடைய அப்பாவை தெரிஞ்சுட்டு இருக்காங்க, அப்பா விதமா இருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பகவானுடைய வார்த்தைகள் கடைசியில வரக்கூடிய ஆத்மாவுக்கு கூட குணம் இருக்கிறது. நானும் ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொருவரிடம் அதே குணத்தை பார்க்க வேண்டும். நான் ரத்தினங்களை அருந்தக்கூடியவன். ஒவ்வொருவரிடமும் அதற்கு ரத்தனங்களை பார்க்க வேண்டும். நான் பிரம்மா மற்றும் வம்சாவளியை சேர்ந்தவன். சுத்தமான பிராமணன். சுத்தமான பிராமணன் என்றால் சுத்தமான போஜனத்தை அருந்தக்கூடியவன். நான் புத்தியின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுடனும் குணங்களை கிரகிக்கக்கூடிய சங்கல்பங்கள் மூலமாக போஜனங்களை சுத்தமாக கிரகிக்கக்கூடியது. நான் ஆத்மா சக்திசாலி குணங்கள் இறைவனே தொடங்கும். அப்படி ஒன்று விஷயம் பரிஸ்தின் சூழ்நிலை என்னுடைய குணங்களை கிரகிக்கக்கூடிய சக்தியை மாற்ற இயலாது. பாபாவையும் வயதான கர்மங்கள் எனது திருப்பூர் மத்தியில் இருக்கிறது. பாபாவிடம் நானும் அனைத்து குணங்களையும் கிரகித்துக் கொண்டிருக்கிறேன். தூய்மையினுடைய முக்கியமான குணம் பவித்திர சுரூபமான ஆத்ம கல்பனா சாந்த சுரூபமான ஆத்மா. நான் சுபஸ்வரூபமான ஆத்மா.
அன்பு சுரூபமான கோடியிலிருந்து கோடி, கோடியிலும் கோடியிலும் ஒருத்தர், அந்த ஒருவரிலும் ஒருவர் நீ. பாபா என்னை தம்முடையவராக்கி சக்திசாலியாக ஆக்குகிறார். ஞானம் சக்தி சுரூபமான ஆத்மா. ஞான சுரூபமான ஆத்மா. அனைத்து குணங்களிலும் தூய்மை, சுகம், சாந்தி, ஆனந்தம், அன்பு, கருணை, சுயத்தின் தாபம் செய்து மற்ற ஆத்மக்களுக்கு தானம் கொடுக்கிறது. பாபா கூறியிருக்கிறார், குழந்தாய் குணங்களை பிரதிப்பவனாக மாறு, அவகுணங்களை தானமாய் கொடுத்தேன் என்று பாபா கூறியிருக்கிறார். கர்மங்களை உயர்வதாக்கிக் கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏதாவது குணத்தினை அவசியம் கொடுக்க வேண்டும். நான் ஆத்மா சக்திகளின் குவியல். நான் கூறுவது, பார்ப்பது, கேட்பது மற்றும் கர்மங்கள் செய்வது எல்லாமே பரமாத்மா ஸ்ரீமத்தை படி நடக்கிறது. பாபாவிடம் உறுதிமொழி கொடுக்கிறது. பாபா, நான் ஒவ்வொரு ஆத்மாவின் குணத்தை பார்க்கிறேன், அவகுணங்களை தானம் செய்து விடுகிறேன். யாருடைய அவகுணத்தை பார்த்தாலும் இதுவும் அப்பவித்திரமானதுதான். நான் என்னுடைய பவித்திர சுயதர்மத்தில் நிலைத்திருக்கிறேன். பாபாவின் ஸ்ரீமத் செய்யக்கூடிய ஆத்மா. நீங்க நல்லா மெடிடேஷன் பண்ண வச்சுங்க. அனைவரையும் உங்களுடைய குணத்துல குணத்துல நிலைக்க நிலையும் இருக்க வச்சுங்க. ரொம்ப நன்றி. இப்படி பூஜாவை நம்மளோட விசேஷத்தன்மை குணத்திராவிக்கக்கூடிய திருஷ்டினால யோகா பண்ண வச்சாங்கள ரிஃப்ளெக்ஷன் பண்ண வச்சாங்களோ. இன்னைக்கு ஒர்க் ஷாப்
நாம நம்ம ஸ்திதியில நிலைச்சிருக்கிறோம். நம்ம பேரண்ட் கொஸ்டின் பயன்படுத்த குணத்தை கிரகிக்கக்கூடிய திருஷ்டி என்றால் என்ன? நம்முடைய மூன்றாவது கண் ஆத்மாவுடைய ஆத்மாவின் கண் அனைத்து குணங்களையும் தாரணை செய்கிறது. அனைத்து குணங்களையும் தாரணை செய்து நம்மை அடக்கிக் கொள்கின்றன. அனைவருக்கும் நேரடியாக ஒரு கேள்வி வரும். அந்த work இப்ப பேனா பேப்பர்ல இருந்து நோட் பண்ணுங்க. எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த சூழ்நிலையில நான் குணத்தை கிரகிக்கக்கூடிய ஆத்மாவாக இருந்து அவகுணத்தை கிரகிக்கக்கூடிய அவங்க நோட் பண்ணுங்க. எந்தெந்த சூழ்நிலையில நான் குணத்தை கிரகிக்கக்கூடிய ஆத்மாவில் இருந்து அவகுணத்தை கிரகிக்கக்கூடிய ஆத்மாவாக நான் இருக்கிறேன். கேள்வி ரொம்ப தெளிவா கேளாட்டும். எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் என்னுடைய குணம் கிரகிக்கக்கூடிய திருஷ்டியிலிருந்து பலவீனங்களை பார்க்கக்கூடிய திருஷ்டிய அவகுணங்களை பார்க்கக்கூடிய திருஷ்டியாக மாறி விடுகிறது. அந்த சூழ்நிலை வந்தாலே அந்த மனிதர்களை சந்தித்தாலே அந்த மாதிரி ஆகும். அதை நோட் பண்ணுங்க, பரிசு பண்ணுங்க சிஸ்டர். ஒரு 2 நிமிஷம் இருக்கு, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த அனைத்து பரிசுகளும் വ്യക്തികൾ மற்றும் மனிதர்களை நோட் பண்ணுங்க. அதாவது எந்த மனிதர்களையும் நம்ம சந்திச்சா நம்ம இந்த மனிதர்களையும் எந்த பரிசத்தையும் நம்ம சந்திக்கும் பொழுதும் எல்லாரும் முடிஞ்சிச்சா? அந்த சாட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? எல்லாரும் சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுவீங்களா? வேற ஏதாவது ஷேர் பண்ணீங்கன்னா ஃப்ரீ பண்ணி ஒர்க் பிளேஸ்ல இந்த மாதிரி வருதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஒர்க் பிளேஸ்ல அவங்க மத்தவங்கள நீங்க அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க வந்துடுறாங்க.
மத்தவங்க வந்து உங்களை மட்டும் தட்டணும்னு நினைக்கிறப்ப போட்டாங்க. வேற யாருன்னா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தமிழ் சொன்னாலும் சொல்லுங்க, நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். Whenever ஸோ யாராவது வந்து நம்மளை திட்டுறப்ப நான் வந்து அவங்களோட பலகீனங்களை பார்க்குறேன். நான் வண்டி ஓட்டுறப்ப அது சில தவறுகள் பார்க்குறப்ப நான் வந்து யாராவது என்கிட்ட கத்துனாங்கன்னா, யாராவது என்கிட்ட ரொம்ப கோபமா பேசுனாங்கன்னா, ஸோ குழந்தைங்க நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்காதப்ப நம்ம வந்து டிஸ்கஸ் இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கும். ஒர்க் ஷாப்னா நம்ம அதுக்கு மூலம் வேலை செய்யணும். வண்டியில இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம அதை சரி பண்ணணும். வேற என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா ஆர்குமெண்ட்ஸ்ல யாராவது நமக்கு ஒரு சிட்டியில நமக்கு தான் நஷ்டமாகுது. ஒருத்தவங்க மற்றவங்களை கம்பேர் பண்றப்போ நடக்குது. சரியான விஷயம். நிறைய சுச்சுவேஷன் இருக்கு. யாரு வந்து யாரு மேல நம்ம ரொம்ப அன்பு வச்சுக்கோங்க, அவங்க கூட நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? இங்க இங்க உங்களை பத்தி யாராவது தவறான விஷயம் எடுத்துக்காங்க, அதனால நீங்க வந்து இந்த சமயத்துல நீங்க வந்து துக்கம் அடையறீங்க. சில சில சுச்சுவேஷன் நானே கண்டுபிடிச்சிருக்கேன். யாராவது அன்பானவங்களுடைய ஆக்ஷன் அந்த பாருங்க, இப்ப என்னோட செயலை வந்து அவர் வந்து அவரோட சரியா பண்ணல. ஆனா நிறைய அன்பு காரியம் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணல. ஆனா வந்து யாரும் உனக்கு அன்பு காட்டுறாங்க. இப்போ அந்த அன்பு கூட நம்ம மதிக்கிறது கிடையாது. சபரியோட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. சபரியோட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, இது கூட பாருங்க. எனக்கு வந்து சில விஷயம் தேவைப்படுது, நமக்கு வந்து தேவைப்படுது. அந்த சமயத்துல யாருக்காவது கைடன்ஸ் கொடுக்குறீங்க, அப்ப நீங்க என்ன பார்ப்பீங்க? யாராவது உங்ககிட்ட அறிவுரை கேட்டு வராங்க, இது கூட ஒரு சுச்சுவேஷன் தான். அவங்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க சிஸ்டர். நான் யாரோ கஷ்டப்படுறாங்க, அப்ப நான் உங்களுக்கு உங்களோட சிறியவர்கள் யாராவது சஜஷன் கொடுப்பாங்க.
இதுல நிறைய சுச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம டீல் பண்றது. ஏதாவது மனிதர்கள் கொண்டு நம்ம வந்து விஷயம் இருக்கு. யாரையாவது பார்த்து நம்மளோட திருஷ்டி மாறுது அப்படின்னா என்ன எண்ணங்கள் போகுது அர்த்தம். அது நோட் பண்ணோமா? அந்த மாதிரி வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கு, நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு. ஒரு சூழ்நிலை நிறைய இருக்கு. அந்த சமயத்துல உங்களோட மனம் எப்படி இருக்கு? நீங்க நோட் மட்டும் பண்ணுங்க. உம் உம் நீங்க நோட் மட்டும் பண்ணுங்க. அந்த சமயத்துல இப்ப இந்த சூழ்நிலைகள்லாம் பேசணுமே, அந்த சமயத்துல நீங்க அது உங்களுக்கு எப்படி ஒரு அனுபவத்தை கிடைக்கும், உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கு, உங்களோட மனப்பாங்கு எப்படி இருக்கு, அந்த சமயத்துல நீங்க குணக்கிராகியா இருந்து அவகுணக்கிராகியா மாறும்போது உங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு நோட் பண்ணுங்க. எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? நம்ம ஷேர் பண்ணலாமா? ஸோ அந்த சமயத்துல உங்களோட எண்ணம், உங்களோட உணர்வுகள், உங்களோட எமோஷன்ஸ் எப்படி சுச்சுவேஷன்ஸ் எழுதினாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. சொல்லி இந்த ரெக்கார்டு இது ஜூம்ல வந்து சொல்லணுமா இல்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க? நீங்க ஒவ்வொருத்தங்களா கையை தூக்கி நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படின்னு சொல்லுங்க, அவங்க சொல்றாங்க உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் ரொம்ப கோவம் வருவேன். எப்ப முடியும்? ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். எப்படா இது முடியும்? நெகட்டிவ் ஃபீலிங் கிடையாது, பட் இது எப்பதான் முடியும்? அடுத்து யார் சொல்ல போறது? சாயாபாய் நீங்க கையாளலாம் நான் ராபர்ட வந்து விலகி போயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்க்க எண்ணங்கள் வருகிறது, ஆனா ஏன் மாற மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதனா இருக்கா இந்த மனசுக்குள்ள விஷயங்கள் சொல்லுங்க. நீங்க தானே அவன் இந்த மாதிரி பிஹேவியர் அப்படின்னு தோணுங்க. என்ன 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 பிஹேவியர்? வேற என்ன? இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம உள்ளுக்குள்ள என்னமா ஃபீல் ஆகுது? அதெல்லாம் ஈகோவோட காரணம். நம்ம உள்ளுக்குள்ள வலிக்குது இல்லையா? அது உங்களுக்குள்ள ஏதோ குணம் இருக்கு. உங்க- உங்களுக்குள்ள அந்த குணம், நீங்க மத்தவங்களோட அவங்க மொத்தம் பார்க்க ஆரம்பிட்டு
அவங்களுக்குள்ள இருக்க குவாலிட்டி நமக்குள்ள இருக்குமா? அவங்களோட அவமானத்தை பார்த்து பார்த்து நம்மளோட அவங்களோட அவமானத்தை நம்ம எப்ப தாரணை செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கு. அவங்களோட அவமானத்தை பார்த்து பார்த்து நம்ம அவமானத்தை தாரணை செய்யணும். இப்ப நாம வந்து நமக்காக நல்ல யோசிக்க முடியும்னா மற்றவங்களுக்காக நம்ம நல்ல எதையாவது யோசிக்க முடியுமா? எந்த மாதிரி கண்ணாடி போட்டு பார்க்கறாங்களோ அவங்க அதே கண்ணாடி மூலமா தான் எல்லாமே தெரியும். இப்ப நீங்க கண்ணாடியை கிளீன் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி, அப்ப வெளியே இருந்து எப்படி தெரியும்? நீங்க கண்ணாடியை கிளீன் பண்ணவே இல்லை டெய்லி அப்படின்னா எப்படி தெரியும்? யாராவது சொல்லுங்க. கண்ணாடி கண்ணாடி கிளீனா இல்லைன்னா கண்ணாடி கிளீனா இல்லைன்னா எப்படி தெரியும்? நம்மளோட கிளாஸை கிளீன் பண்ணா நம்மளோட கிளாஸை தெளிவா இல்லைன்னா எப்படி நமக்கு தெரியும்? இப்ப நம்மளோட எதிர்பார்ப்புகளை யாரும் மீட் பண்ணல அப்படின்னா இப்ப ஒரு மனிதன் வந்து 9 ஆசைகளை பூர்த்தி பண்ணும். ஆனா ஒரு ஆசையை பூர்த்தி பண்றது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நோ சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப எவ்வளவு அழகான ஆசீர்வாதங்கள் அவருக்கு வரும். இப்ப நாம எந்த மனிதர்கிட்டமும் பழைய முதல்ல எந்த மனிதனும் முதல்ல நமக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் வந்து அவங்க பார்க்கறப்ப அடிக்கடி ஞாபகம் வருது. இப்ப அந்த அனுபவம் வந்து திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறது, அதனால திருப்பி அது ஞாபகம் வந்துருக்கு. அதனால நம்ம திருப்பி ரியாக்ட் பண்ற வேண்டியது இதுல காரணம். இப்ப சமூக காரணங்களும் வந்து இருக்கு. கம்பேர் பண்றது அதாவது நம்ம வந்து பிரச்சனை தான் கம்பேர் பண்றோம். நான் சொல்றது ஒவ்வொரு தனிப்பட்ட இடம். இப்ப நம்ம ஏன் கம்பேர் பண்றோம்? ரெண்டாவது வேற யாராவது நம்மளோட ஒரு சில விஷயங்கள்ல நல்லா இருக்கு. இப்ப நம்மள வந்து டல்லா நினைக்கணும். இப்படி நான் அப்படி அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றோம். நீங்க வந்து கொடுக்குற பொறாமையும் வேலை செய்கிறது. இப்போ மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்றது, மற்றவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எங்க வந்து கிரிட்டிசிசம் இருக்கோ மற்றவங்கள கிரிட்டிசிசம் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து அப்ப அவங்களோட தவறுல நாமளும் தவறு செய்யணும் அப்படின்னு என்றால் குறை பேசுறதுனால நாம வந்து நம்மளோட பார்வை வந்து எப்படி ஆயிடுறாங்க அப்படின்னா யாராவது கிட்ட சொன்னாங்க இல்ல அந்த மாதிரி கிடையாது, அவங்க அந்த மாதிரி கிடையாது, இவங்க அந்த மாதிரி கிடையாது, நீங்க அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு. உங்களுக்காக நாம வந்து ஒரு பார்வை வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம மாற்றிக்கிறோம். எல்லோருமே வந்து ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் மற்றவங்களுக்கு கூட பல பல கர்மத்தோட கணக்கு இருக்கு. எங்ககிட்ட ஒரு சில ஆத்மாக்கள் நல்லா நல்லா பழகுவாங்க. ஆனா இன்னொரு இடத்துல அவங்களுக்கு வந்து அதே பழக்கம் இருக்காது. அவங்களுக்கு அது கர்ம கணக்கு வேறையா இருக்கும். இது கூட இருக்கலாம். இப்போ யாராவது தவறான ஒரு அனுபவம் செய்யணும், அவங்களுக்கு அவங்களே தவறான அனுபவம் நடத்திருப்பாங்க.
அவங்களே வந்து தவறு செஞ்சிருக்காங்க. இந்த காலத்துல வந்து நிறைய காம்படிஷன் இருக்கு. இந்த காம்படிஷன் ஹெல்த்தி இல்ல. காம்படிஷனோட பாவனை வருது. காம்படிஷனோட பாவனை வந்து மற்றவங்களோட வீக்னஸ் வந்து ஹைலைட் பண்ணது. யாருக்காவது அப்ரைசல் கிடைக்கல அப்படின்னா மற்றவங்கள வந்து மட்டம் தட்ட வேண்டியிருக்கு. இப்ப மற்றவங்களை மட்டம் தட்டி நம்ம வந்து முன்னாடி போக முடியாது. அதனால பாபா சொல்றாரு இதுக்காக என்ன விஷயம். இப்ப நம்ம ஆன்மீக தன்மையில முழுமையா இல்லை அப்படின்னா நம்ம ஆன்மீக ஆன்மீக உணர்வுல இல்லை என்றால் நாம தேக அபிமானத்துல இருக்கிறோம். தேக அபிமானத்தை வந்து நம்ம வந்து அவங்களை எப்படி பார்க்கிறோம், அவங்களோட கதாபாத்திரங்களும் அவங்களோட தவறுகளையும் அவங்களோட செயல்களையும் பார்க்கிறோம். அவங்களோட உண்மையான குணம் மற்றும் நேச்சுரல் சமஸ்காரங்கள் அதை நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனா அந்த கதாபாத்திரமும் டெம்பரரி. தவறுகள் யார் மூலமானா நடக்கலாம். பிஹேவியர் வந்து மாற்றம் நடக்கலாம். இங்க வந்து எந்த சேஞ்ச் நடக்கணும், நாம நம்மளுடைய எண்ணங்களை தான் மாற்றணும். அவங்களோட பிரசன்ட் போய் நம்ம பார்த்தோம்னா என்ன நடக்கும். அப்ப நம்ம ஆன்மீக உணவுல இருந்தோம்னா ஆன்மீகத்தோட ஆன்மாவோட குவாலிட்டிஸ் பார்ப்போம். அன்னப்பறவை என்ன பண்ணும், ஆன்மீக குணங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணும். நாரை என்ன பண்ணும், நாரை என்ன பண்ணும், தவறான காரியங்களை தான் பார்க்கணும். தவறான குணங்களை தான் பார்க்கணும். டிட்டாச்சா இருக்கிறது. நாள் மற்றும் நிறைய இன்வால்வ் பண்ணிருக்கேன் சுச்சுவேஷன் தான். இப்ப நாமளே வந்து தவறா முடிவு எடுத்தோம். நான் இன்வால்வ்டா இருப்போம் ஆனா டிட்டாச்சா இல்லை. டிட்டாச்சா இருக்கிறவங்க தான் சரி தவற புரிஞ்சுக்க முடியுங்க. அட்டாச்சா இருக்கிறவங்க அட்டாச்சா இருக்கிறவங்க அதை வந்து சரியா முடிவு எடுக்கணும். அப்புறம் வீக்னஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாபாவோட நினைவும் பிராக்டிஸ் வந்து இல்லை. நமக்குள்ள அமைதியின் சக்தி இல்லை, மனதின் ஸ்திரத்தன்மை இல்லை. நாம நம்ம லட்சியத்தை மறந்துட்டு சின்ன சின்ன விஷயத்த நம்ம குழம்பி போய் விழுந்துரும். அதனால் பாருங்க, நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுக்குறேன். ராமாயணம் வந்து நம்ம பட்டியல ஒரு நல்ல உதாரணம். ராமனுக்கு ராஜ திலகம் நடக்கும், ராஜாபிஷேகம் நடக்குது. அப்போ வந்து கைகேயி வந்து அந்த மாதிரி வந்து சூழ்நிலை உருவாக்கி அவர் வந்து வனவாசத்துக்கு அனுப்பினாங்க. இப்ப யாராவது உங்களுக்கு பிராப்திகள் கிடைக்குது, ஏதோ ஒரு யாரோ ஒரு பக்திகள் மூலமா உங்களுக்கு பிராப்தி கிடைக்காம போச்சே அப்படின்னா நீங்கள் அந்த ஆத்மாக்களுக்காக நீங்க அந்த மாதிரி இந்த இந்த சூழ்நிலைகளை நீங்க மாட்டிட்டீங்கன்னா எப்படி நீங்க யோசிப்பீங்க? அதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிராப்தி கிடைக்குது, அந்த ஆத்மா வந்து உங்களுக்கு பிராப்தி கிடைக்கிறாங்க. எல்லா கேள்விகள் எல்லா சூழ்நிலைக்கான ஆன்சர் வந்து எனக்கு கிடைச்சு. ஆத்மாவா நீங்க என்ன சொல்றீங்க?
மனுஷன் என்ன பண்ணுவாங்க, நீங்க குணம் கிரகிக்கக்கூடிய ஆத்மா எப்படி இருக்குது. இந்த மாதிரி யோசிப்போம். டிராமா வந்து கல்யாணக்காரியா இருக்கு, பிடிக்கும் கல்யாணம் பெண்ண பிராப்தி பற்றி கிடைக்கிறதுனால பின்னாடியும் ஏதோ பெரிய பிராப்தியோ இல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க சரி, சரி, நீங்க சொன்ன சரியில்லை. இந்த தாட் வந்து இந்த தாட் வந்தோன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், என்னோட எனக்காக ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குள்ள அமைதி இல்லை, நான் ரியாக்ட் பண்ணுகிறேன். அமைதியை எப்படி தாரணை செய்வது? இரக்கம், இரக்க பாவனை, இரக்க பாவனை. அவகுணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டி இருந்தால் என்ன எப்படி ஒன்னுல இருந்து ரெண்டு, ரெண்டுல இருந்து நாலு, இந்த மாதிரி மீனான செல்ஃபிஷ், மேனப்புலேட்டிவ், இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கலாம். என்னோட பிராப்தியில நம்பிக்கை கொஞ்சம் சீக்க வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு யோசனை வரும். இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே. எந்த சுச்சுவேஷன்ல நாம எப்படி திருஷ்டிய குண குணகிராகியான திருஷ்டி எப்படி வச்சுக்கிறது, அந்த ஆத்மாவுக்கு சகாஷ் கொடுக்கலாம், இரக்கமான முடிவுகள் ஆகலாம். நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க. சபரியோட எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் இல்லையா. ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணி ராமையான் கொடுத்துட்டாங்க. நீங்க ஆத்மான்னு பார்த்தா இதுல வந்து என்ன தோணுது உங்களுக்கு? ஆத்மா உண்மையே பார்க்குறப்ப என்ன உங்களுக்கு வந்து அவகுணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டியில பார்க்கிறோம் தோணுது. அந்த இந்த சூழ்நிலை முன்னாடி, அதாவது அந்த சபரி வந்து பழத்தை சாப்பிட்டு தாமரை கொடுத்தாங்க அப்படி. ரெண்டு விதமா ஆத்மா உண்மையே பார்க்கலாம். தெய்வம் பார்க்கலாம். ஆத்மா உண்மையே பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? தெய்வம் பார்க்குறப்ப யாராவது சொல்லணும்னா நீங்க கையை தூக்குங்க, இல்லை அட்மிட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அந்த ஒர்க் ஷாப் நல்லா இருக்கும். லெக்சர் பண்றதுக்காக எல்லாத்துலயும் பேசுறதுக்காக தான் கிடைக்கும். இப்ப நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனை நாமளே மாத்திட்டு நம்ம நம்ம அதுக்கு நீங்க அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. நாளைக்கு சொல்லணும் சொல்லுங்க. somebody का बाल சபரியோட சுயநலமற்ற அன்பு நம்ம பார்க்கிறோம். சபரியோட பாவனையை தான் பார்ப்போம். அலுவலங்களை பார்க்கக்கூடிய இந்த பார்வை வந்து டெச்சில் பண்ணிட்டு கொடுக்குறாரு ராமருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம் தேகாபிமானத்துல. ஆனா அவரோட பாவனை என்னவா இருந்தது? ரொம்ப கேவலான இன்டென்ஷன். தெரிஞ்சும் தெரியாமலும் அவருடைய குணங்களையும் கிரகிக்கக்கூடிய சக்தி வழங்குகிறது. அதாவது அவரோட ஸ்நேகத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், அவரோட பியூரிட்டி நம்ம பார்க்கலாம். அவன் மேல் சோல் சோல் நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம ரெண்டு விஷயமும் பார்க்கலாம். நெகட்டிவும் பார்க்கிறோம், இல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியும் பார்க்கலாம்.
டிராமான்னு பார்த்தா மனம் வந்து மிகவும் சாந்தி அடைந்து விடுகிறது. இடத்தை கிரகிக்கக்கூடிய திருஷ்டியில தான் நம்ம வேல்யூ இருக்காங்க. ராவணன் எவ்வளவு தவறு செய்தான், அவர் என்ன செய்தார் கடைசியில? அப்ப ராவணன் வந்து ரொம்ப பெரிய வித்வான், நீ அவன் தலையின் பக்கமா உட்காரு அப்படின்னு சொன்னார். அவகுணங்களை பார்க்கக்கூடியவங்களா இருந்தா ஷைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குணங்களை பார்க்கக்கூடிய அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுமே தவறு செய்கிறாங்களோ அவங்களுடைய புத்தி தவறு செய்யறதுனால புத்தி புத்தி செயல்படுறது நம்ம appreciate பண்ண முடியும். நாம விஷயம் எந்த விஷயம் வைக்கணும் வந்து ஆத்ம எந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு வந்த முன்னாடி வந்தா இழந்து போயிடல இன்னும் என்ன யோசிப்பீங்க? என்ன தாட்ஸ் இருக்கு, என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க, அப்பாக்கள் அங்கேயும் ட்ரை சொல்லுங்க. முதல்ல பயப்படாதீங்க, பயப்படாத பேசுங்க. இது பயம் பயம் இல்லாம அவங்களோட பயத்தன்மையை நான் போக்குறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்ற அதுக்கப்புறமா நீங்க விஷயத்த சொல்ல ஆக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து விஷயத்த சொல்லுவோம். இது உண்மையிலேயே சரியான விஷயம். இதுதான் வந்து வேற ஒன்று நாம கட்டணும். இது முதல் ஸ்டெப். அவங்கள எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அவங்களை சமாதானப்படுத்தணும். நஷ்டம் நினைச்சா பரவாயில்ல. ஏதாவது நஷ்டம்னா நஷ்டம் அடைஞ்சிருந்தா உங்ககிட்ட வந்து அவங்களை வந்து வீக்கா ஃபீல் பண்றாங்க. மேபி அதால மேபி எக்ஸாம்ல எதுனா அவங்க சரியா பண்ணாம இருக்கலாம். ஏன்னா அது குழப்பம் இருக்கு அவங்க கிட்ட, அதனால அவங்க வந்திருக்கலாம். நீங்க அவங்க ஸ்டேபிளா வச்சிருந்தேன் அடுத்து அவங்கள அதுக்கப்புறம் அவங்கள பலசாலியா ஆக்கணும். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட சக்திகள் என்ன, அதை வந்து நீங்க வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு பாலனை கொடுக்கணும். அவங்களே கோவமா அவங்களே டென்ஷன்ல இருந்தா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? இந்த குழந்தைங்க கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கிறாங்க. உங்களோட அவகுணங்களை பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த குழந்தைகிட்ட தைரியம் தான். நீங்க நீங்க கிட்ட குறைகளை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. போய் நல்லா படி, நல்லா படிச்சு எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லுங்க. எங்க குறை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்.
குறை எங்கும் உள்ளது. நம்மளோட திருஷ்டி ஏன் மாற்றம் அடைகிறது? அதோட காரணம் என்ன? இப்ப அம்மா அப்பா என்ன பண்றாங்க? ரோல் கான்சியஸ் ஆயிட்டாங்க. சோல் கான்சியஸ் மறந்துட்டு அவங்க பாடி கான்சியஸ் வந்துடுறாங்க. அவங்க நம்ம கேரக்டர் டெவலப் பண்ண முடியல என்ன? நீங்களே எல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இன்னையில இருந்து நம்ம திருஷ்டியை மாற்ற முடியுமோ? நம்மளோட திருஷ்டியை எப்படி நம்மளோட ஸ்மிருதி இருக்கோ அதே போல நம்ம திருஷ்டியம். நம்மளோட ஸ்மிருதி எப்படி இருக்கோ அது போலதான் திருஷ்டி மாறுது. இப்ப நாமளும் வேஸ்ட் ஜட்ஜ் பண்றோம். ஆனா நம்மளால குணங்களை எடுத்துக்க முடியும் அந்த சூழ்நிலையில. இப்ப நம்மளுடைய எமோஷனோட பேஸ்ல இருந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம எங்க உடல் அபிமானத்துல இருக்கிறோமோ அங்க வந்து நம்ம அப்ப குணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டி தான் எப்படி உங்களுக்கு உங்களோட குணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டி தான் உங்களோட மூடு, உங்களோட இந்த சூழ்நிலைகள் எப்படி போகும். அது. குணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டின்னா உங்களோட குணங்கள் உங்களோட மூடு எப்படி இருக்கா நீங்க பாருங்க. நல்லா ஃபீல் ஆகுதா? நீங்க உங்களே ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. எந்த ஆத்மாக்கள் என்னன்னா அவங்களுக்கு கிட்ட இரிட்டேஷன் கோபம் என்ன உங்க டிராமாவில இந்த ரோலே அவங்களுக்கு தான். ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? நம்மளோட சுபபாவனையும் அவங்களுக்கு நிரந்தரமா கொடுக்க முடியுமா? இப்ப நம்மளோட சுப சிந்தனையை மறந்துட்டு வரீங்க. நம்மளோட சுய சிந்தனை இல்லை அப்படின்னா நம்மளோட சுய சிந்தனை சுப சிந்தனை இருக்கும். அவங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டி நம்மள ஸ்திதியில இருந்து கீழே கொண்டு வரணும். குணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டி நம்மளையும் பலசாலியா மற்றவங்களையும் பயசலையும் இதுல என்னென்ன இருக்குது? குணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டி மூலமா உங்களோட இன்னர் பீஸ் அதிகமாகுது. இப்ப எவ்வளவு குணங்களை பார்க்கறோமோ அவங்களோட நம்மளோட மனம் திருப்தி ஆகுது. நம்ம அவங்களோட நன்மை பார்க்கிறோம். உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு விதை உருவாகும்? பாசிட்டிவிட்டி தான் உருவாகும். நம்மளோட திருடர்கள் இருக்கிறாங்கன்னா எவ்வளவு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்குறாங்க? திருடுறதுக்கு என்ன டைம்லாம் பண்றாங்க? நமக்கு என்ன சகஜமா கிடையாது. எண்ணெயை நம்ம திருடணும், அதுக்கு நாம ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். சைலன்ஸ் சைலன்ஸ் அந்த குணம் கூட நம்மளோட குணம் நம்மளோட குணம் நூற்றி ஆயிடுது. மேலும் நம்ம நம்மளோட சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். ஏனெனில் நாம் பேலன்ஸ் செய்யணும். இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் கூட வச்சுக்கிட்டு நிறைய சேலஞ்சிங்கா இருக்கு. அதுல நம்மளோட ரெசிலியன்ஸ் அதிகமாயிடும்.
அப்ப நம்மளோட ரெசிலியன்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கு? குணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டியின் மூலமா நமக்குள்ள ஹார்மனி இருக்கும், ட்ரஸ்ட் இருக்கும், கம்பேஷன் இருக்கலாம், என்கரேஜ்மெண்ட் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கலாம், புரிதல் இருக்கும். மேலும் ஆன்மீக பெனிஃபிட் நாம் வந்து நம்முடைய ஆன்மீக ஆத்ம உணர்வுல நிலைக்கிறதுக்கு இந்த ஒரு ஆத்மா வந்து தனக்குள்ள ஆத்மா தனக்குள்ள சக்திகளை நிரப்புது. இப்போ டிட்டாச்மெண்ட் அவங்க அவங்களோட ரோல் பிளே பண்றாங்க. நம்ம மற்றவங்க டார்க்னஸ் பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டே லைட் பார்க்கும். மேலும் நம்மளோட ஒவ்வொரு தாரணை மரியாதைப்படியும் நம்ம சொல்லணும். எங்கும் மரியாதைகளுக்கு இதுவாக நம்ம பண்ணணும். இப்ப நாம அந்த மரியாதைகளின்படி எல்லாத்தையும் செய்யணும். மற்றவங்களோட தவறான சமஸ்காரங்களில் பிரபாவித்து போகணும். மேலும் அனைத்தையும் இம்பார்ட்டன்டான விஷயம், பாபா நம்மை நம்மளுடைய அவகுணங்களின் பார்வையினால் பார்க்கிறாரா எப்போ நம்மளோட அவகுணங்களை பற்றி பார்க்கிறாரு. இப்ப பாபா நம்மளோட ரொம்ப உயர்ந்த பார்வையில தானே பார்க்கிறாரு. அப்ப நம்மளோட பார்வையை பாபாவோட பார்வையோட கலக்க முடியாதா? அதே போல பார்க்க முடியாது. எஃபர்ட்ஸ் போகணும். எஃபர்ட்ஸ் தானே இந்த செக்கிங் அப்படின்ற. நான் சம்பூர்ணமாகணும். இதுதான் ஒரு லட்சியம். ஸ்ரீ நாராயணன் ஆகணும். இதுதான் ஒரு லட்சியம். இந்த ஆத்மா தான் தன்னுடைய லட்சியத்துக்கு கொண்டு போகிறவர். உம் நம்ம ஒவ்வொரு அவங்க வந்து நமக்கு பெருமையை சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம சூழ்நிலையோட எப்படி டீல் பண்றதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து நமக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை தான் சொல்லி தராங்க. இப்ப நீங்க ஆன்மீக உணர்வுல இருந்தீங்க அப்படின்னா அவங்களையும் நீங்க ஆன்மாவா ஒரு லைஃபா பார்ப்பீங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. அப்ப நீங்க ஆத்மாவுக்கு அதோட தன்னுடைய த- தற்காலிகத்தோட சொரூபத்தை பார்க்காம அவங்களோட சம்பன்ன ஸ்வரூபத்தை பார்த்தீங்க, தூய்மையான சொரூபத்தை பார்த்தீங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மரியாதை கிடைக்கும். அப்ப யார் வந்து உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவிட்டிய ரிசீவ் பண்றாங்களோ அவங்க கிட்ட மாற்றம் இருக்கு. அதன் மூலமா நம்ம வந்து தரைப்படுத்தப்பட்டே இருக்கோம். இந்த பரமாத்மா மிலன் வந்து இந்த சந்திப்புல நம்ம சுத்தமாகணும். அவரோட தொடர்புல நம்ம வந்து மற்றவங்களோட தொடர்புல வந்து நம்ம வந்து கரைப்படுத்தலாம். புரியுதுங்க? வேற யாராவது என்ன சொல்லணும்? ஏம்லதாபன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. மியூட் பண்ணி சொல்லுங்க.
நீங்களும் தமிழ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப நாம சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தியை வந்து தாரணம் செய்தோம்னா எல்லாமே ஈஸி ஆயிடும். ரொம்ப சரி, ரொம்ப சரி. இப்ப எந்த ஆத்மா நம்ம முன்னாடி வருதோ அந்த ஆத்மாக்கு அந்த ஞானம். இந்த பேப்பர்லாம் வந்து யாருக்கிட்ட இருந்ததுனால வரலாம். செகண்ட் ஷீல்டோட அர்த்தம் என்ன? சகித்து, ரொம்ப கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிறதுக்கு பேர் செகண்ட் ஷீல் கிடையாது. ஆத்மாவுக்கு சுப பாவனை மற்றும் சுப சாதனை நாம பண்ண நாம பண்ணணும் சரி. நம்ம என்ன பண்ணணும்ன்றது வந்து எப்படி பண்ணணும். இப்ப இந்த மாதிரி பண்ணணும், இது நடக்கணும் அப்படின்னு நாம யோசிக்கிறோம். ஆனா நாம என்ன பண்ணணும் அதுதான் பாபா சொன்னேன். புரியுது இல்லையா? இதை புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம விஷயத்துல நிறைய போகக்கூடாது. என்ன பண்ணணும் அதுல நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். புரியுது இல்லையா? யாருக்காவது கேள்விகள் இருக்கா? அவங்களோட ரோல் பார்த்து பாசிட்டிவ் எனர்ஜி பண்ணிக்கிறாங்க. கேள்வி இல்லை, அவங்க ஆன்சர் கொடுத்தாங்க. அவங்க சர்க்காஸ் கொடுத்துட்டே இருங்க, ஒரு சஜஷன். நம்மளோட குணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நம்மளோட ஏதோ சூழ்நிலை நடக்குது. அது இல்லைன்னா நம்மளோட இமேஜ் வந்து ஆயிடுது. அவங்கள எப்ப பார்த்தாலும் அடிக்கடி அதே போல நம்ம கிட்ட வந்து அவங்க போய் சொன்னாங்களா அவங்க சரியில்லைன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்கள பாக்குறப்ப அதே போலதான் நம்ம அவங்கள பார்க்கணும். இப்ப அவங்க சொன்னது வந்து லேட்டா வராங்கன்னா அதுக்காக நம்ம முன்னாடியே பிளான் பண்றது அது அவங்க நம்மளை பாக்குறது கிடையாது. இப்ப அவங்களோட தவறை நம்ம பார்க்கணும், அதை பார்க்க கூடாது. அவங்களோட நெகட்டிவ் குவாலிட்டிஸ் நம்ம பார்க்க கூடாது. பாடி கான்சியஸ் இருக்கணும். அவங்களுக்கு எது செய்ய வைக்கணும், ஒர்க் பண்றாங்க. அவங்களோட குறைகளை நம்ம வச்சு நம்ம வந்து பகுத்தறியக்கூடிய சக்தி தான் நமக்குள்ள இருக்கு நம்ம தவிர நம்ம அதால பிரபாவித்து ஆகக்கூடாது, நம்ம பிரபாவிக்க கூடாது. நம்ம அவகுணத்தின் மீது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம வந்து அவங்களோட குண குணங்களை கிரகிக்கக்கூடிய ஆத்மாவாகி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம வந்து வண்டி ஓட்டம் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பாதுகாத்து கொண்டு செல்கிறோம் இல்லையா? ரோட்ல எப்படி வண்டி வரும், அதுக்கும் தெளிவு வேணும் இல்லையா? இப்ப வண்டி நம்ம ஓட்டுறோம், ரோட்ல ஏதோ வேற யாரோ தப்பா ஓட்டுறாங்கன்னா நம்ம நம்மள பாதுகாப்பு சேஃபா வண்டி ஓட்டுறாங்க. இப்ப அன்னப்பறவைன்னா எப்படி பாலையும் தண்ணியும் பிரிக்கும். இப்ப நம்ம எவ்வளவு உள்முகத்தன்மையோட இருக்கிறோமோ
இப்ப நாம வந்து பிரித்து பிரிக்கக்கூடிய பகுத்தறியக்கூடிய சக்தி வந்து சரியில்லாம. இப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம அதை வந்து ஹைலைட் பண்ண எந்த குழந்தைக்கு எந்த விசேஷத்தன்மை இருக்கோ அதுதான் சேவையா இருக்கும். இப்ப நம்ம அவங்க கூட வந்து கலந்து போகணும். அப்ப நம்ம வந்து அவங்களால பிரபாவித்து போகணும். நம்ம கிட்ட நிர்ணய சக்தி இருக்கு. எவ்வளவு தூரம் நம்ம இன்வால்வ் ஆகணும், எவ்வளவு தூரம் நம்ம லைன் பார்க்கணும், நம்மளாம் புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த குணங்களை நம்ம வந்து காரியத்துல ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப உங்களுக்கு மாற்றமும் அடையும். சுபாங்கி ஏதாவது சொன்னாங்க. சூழ்நிலைகள் வருது, நம்ம சுபபாவம் வைக்கணும்னு நினைக்கிறோம். இவங்களுக்குள்ள இந்த குணங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப இவங்களும் போகுது இல்லையா? சில சமயத்துல நம்ம தோத்து போற, சில சமயத்துல நம்ம ஜெயிக்கிறோம். ஆனா நம்ம போராட வேண்டிய நம்ம பாடி கான்சியஸ்ல இருக்கும்போது நம்மளோட தோல்வி நடக்குது. நம்ம சோல் கான்சியஸ்ல இருக்கிறப்ப நமக்குள்ள அந்த வெற்றி தான் நடக்குது. சோல் கான்சியஸ்ல ஆத்மா அவங்களுக்கு மரியாதை மன்னிப்பு கொடுக்கிறோம். உடல் உணர்வுல நம்ம வந்து அதை பிடிச்சிக்கிறோம். நம்ம அவங்களோட அவைகுணத்தின் மீது கவனம் கொடுக்கிறோம். சோல் கான்சியஸ்ல நம்ம எங்களோட ரோலை புரிஞ்சுக்கிறோம். நம்ம எவ்வளவு பரந்த மனசோட பயன்படணும், பரந்த விஷயத்துல சிலதை பார்க்கணும். அப்ப நம்ம பிரபாவத்துல இருந்து வெளியே வரணும். ரெண்டு தேவை. ஒண்ணு அண்ணா தேவை. நாரை மாதிரி நாரை கூட அன்ன பறவை மாதிரியே தான். ஆனா அந்த நாரையோட கவனம் இந்த மீனை பிடிக்கிறதுக்கு தான் அந்த நாரையோட கவனம். அந்த மாதிரி ஆத்மாக்கள் கூட சம்பந்தத்தால நம்மளுடைய சர்ச்சா இருக்கும். உங்களோட கடமை என்ன? உங்களுக்காக நல்லது செய்யணும், டிட்டாச் ஆகணும். எங்க நீங்க அட்டாச் பண்றதால அப்ப நாம வந்து அந்த ஆத்மாவை என்னோடதுன்னு நினைச்சிருந்தா அந்த இந்த சுச்சுவேஷன் அடிக்கடி வரும். சுபபாவனையுடன் சேர்த்து அவங்க ஆத்மாவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தோணுதா அப்படின்னா அந்த சுபபாவனை அவங்களுக்கு சேராது. அதனால ரெண்டு ரிஃப்ளெக்ஷனையும் தனித்தனியா வச்சு நீங்க உங்களுடைய உணர்வுங்க அனுபவம் செய்யுங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க லைஃப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? குணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டின்றது ரொம்ப இது பாக்கி கிடையாது. எல்லாமே வந்து சுத்தமான சாப்பாடு சாப்பிட்டு நம்மளோட வழியை விட்டு போக முடியும். அதே போல ஆத்மா வந்து ஆத்மாவும் சுத்தமான விஷயத்தை எடுத்துக்கணும்னா கெட்டு கொடுக்கும். அப்படின்னு திரேதாயுகத்துக்கு தான் போகணும். குணங்களின் உதாரணம் சொன்னீங்கன்னா இதை போடுங்க. பாபா என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாருக்குமே வயசை செலுத்துறவங்க சொன்னாலும் முழுசா ஆழ்ந்து ஏதோ ஒரு சமஸ்காரங்களின் நம்ம அம்சம் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் தனித்தனியானவர்கள். நானே விட வானவரைகளையும் பாபாவோட பார்வையில இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். அனைத்திலும் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும், விஷயம் மூலமாக நம்ம நம்மளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளை எவ்வளவு உயர்ந்தவங்க இருக்காரு அப்படின்னு. அப்ப மற்றவர்களை வந்து உள்ளபூர்வமா பார்க்க வச்சோம் அப்படின்னா இப்ப நம்ம புத்தி பண்றோம். அப்ப நம்ம உள்ளபூர்வமா செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா இப்போ உங்களோட திருஷ்டியும் மாதிரி மாற்றம் அடைஞ்சிடும். உங்களுக்கு குஷி ஏற்படுத்தும்.
கொஞ்சமா நீங்க உங்களோட குறைகளை பார்க்கறத நிறுத்திடுவீங்க. அப்ப யாரு நீங்க கேட்ட யார் உங்க சமூகம் இந்த ஆத்மாவை பவித்ராயமா நம்ம மரணம் நம்மளே பாப்பா சொல்லிக்கிறாரு. ஞாபகம் நான் தேவதையாக இருக்கும் சம்பளமும் நான் தான் நேரம். இது இந்த சினிமா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம முன்னாடி கொண்டு வரோம். புரியுதுங்க. இதெல்லாம் செய்ய முடியுங்க நம்மளால. செய்ய முடியுதா? செய்ய முடியுமா? கவனமா இருந்து வெயில் எல்லாம் கிடையாது. மழை தான் குறைக்கணும் முன்னாடி. ஓகே. நீங்க டிட்டாச்சா இருந்து அதை ஆக்ஷன் ப்ளே பண்ணா நம்ம இப்போ இன்வால்வ் ஆயிட்டு நம்ம ஆக்ஷன் செஞ்சா கவர் ஆகும். நீங்க சொல்லுங்க ஒருத்தர் ஆக்ஷன்ஸ் ஆத்மா இப்ப ஆத்மா இந்த பயம் என்ன அப்ப எப்படி பகவான் மேல் நம்பிக்கை இருக்காரு. ஆத்மா உண்மையும் நேர்மையும் சேர்ந்து நேர்மையை ஒவ்வொரு விஷயமும் அந்த பாபாக்கு சொல்லிவிட்டாங்க. உண்மையாளுக்கு நேர்மைகள் எல்லா பயனும் கடந்து தேவையில்லை. நீ யார் கூட பேசாம சரி பாபா இப்ப பாபா நினைவுல நீங்க என்ன பேசினாலும் பாபா உங்களோட என்ன பேசும் நான் ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது. அப்ப ஆத்மா எடுத்து எங்க கேட்டு நீங்க இந்த விஷயம் செஞ்சுட்டு இதுதான் தருது. புரியுதா? இது கொஸ்டின்ஸ் இது வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்கலாம். நினைக்கிறேன். கடைசி நம்ம 2 நிமிஷம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நம்ம முடிச்சிருக்கோம். தேங்க்யூ எப்போதே தினமுறை பாபா சாந்தி நேரம் உட்காரணும். மிக்க நன்றி 8 பேர். இந்த ஒர்க் ஷாப் ரொம்ப நல்லா இருந்தது. இது எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளத்துல நம்ம கச்சோம் நம்ம நிறைய விஷயத்த கேட்கிறோம். ஏதாவது விஷயம் சூழ்நிலை இருக்குன்னா ஸ்ரீராம் திருஷ்டியாலோ ராவணன் கூட அப்படிதான் பார்த்தாரு. லக்ஷ்மி கிட்ட கேட்டு அவர்கிட்ட போய் ஞாபகத்தை அடையுங்கன்னு சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம திருஷ்டி கொண்டு இந்த ஃபுல் கிளாஸும் லெக்சரும் நம்ம பார்க்கறது பிரம்மா பாபா ஒரு ஒரு பயிற்சி ஏற்பது நான் ஆத்மா எல்லோரும் ஆத்மாக்கள்
இந்த மாதிரி ஒரு அபியாசம் நம்ம செயல்பாட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா தேகம் மற்றும் தேகத்தின் சமஸ்காரங்கள் ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச் ஆகிடும். டிட்டாச் ஆகிறதுக்காக பிரயாசம் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம ஆத்மாபிமானி ஆகிட்டே இருந்தோம்னா அது இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆதி அனாதி குணங்கள் இல்லை அதுவும் எக்ஸ்பிரிட்டு. ஆத்மா தன்னுடைய குணங்கள்ல நிறையும் பொழுது நம்மளோட புத்தியில நமக்கு பிரெயின்ல நல்ல ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு நிறைஞ்சிருக்கு. இது காலையில அவசியம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயின்ல இருக்கிறது சில நிமிஷம் அமைதியா நேரா உட்காருவோம். யார் நம்ம கிட்ட திருப்தி இல்லாம இருக்காங்க எல்லோருக்கும் நம்ம கிட்ட தவறான விஷயங்களை பார்த்துட்டு இமேஜ் பண்ணி பார்வையை உட்கார்ந்து இந்த பார்வை பாபா இந்த பார்வை எல்லாத்தையும் பார்க்கிறோம். இந்த கண்கள் ஒரு பரமாத்மாவை எரிவின் எல்லா ஆத்மாக்களையும் பாபா இந்த கண்கள் மூலமாக பார்க்கிறார். அந்த ஆத்மாக்கள் பாபாவிடம் கல்ப முன்னாடி இருந்த பாபா நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஈஸ்வரி பகவான் மிகவும் சிரேஷ்டமானது. பாபா உங்களுக்கு பல பயிற்சிகளை சுக்ரியா உங்களோட அடுத்த கிளாஸ் வந்து பிரம்ம எடுக்க போறாங்க. பிரம்ம வந்து கிளாஸ் எடுப்பாங்க 31 ஜூலை 8 வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க. பெரியவங்க வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அடையலாம். இன்னைக்கு கிளாஸ் கூட நமக்கு நிறைய கிடைச்சது. So, एक तबेल फरमाना नहीं, इलाक़ में बना नहीं, लेकिन अभी बात आप शांति